ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேண்டிடேட்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இன்னையிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் 26ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டெலகிராமில் குரூப் க்ரியேட் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப், நம்ம மேக் பண்ண ஸ்டடி மெட்டீரியல், அந்த ஒன்லைனர் பிடிஎஃப், அது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ், அந்த மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது இல்லாமல் சிலபஸ், ஸ்டடி பிளான் எல்லாமே 1 by 1 இன்றைக்கி ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னையிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நேற்று வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, அட்மிஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், டேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஷெடியூலில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி முதல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக முதல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளோட ஷெடியூல் வந்து May 17 வரைக்குமே கொடுத்துருக்குறோம். கடைசி ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா May 17 அன்றைக்கி தான் கடைசி ரிவிஷன் டெஸ்ட் முடியுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 30 days தான் டைம் இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அதனால் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கேப் கொடுத்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட அனுபவம் எல்லாத்தையும் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ கேப் கொடுத்தா தான் கரெக்டாக சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் தான் ஒரு 150 days வரைக்கும் இந்த பிளான் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் ஷெடியூலில் சேஞ்ச் பண்ணோன்னாக்கா அந்த எக்ஸாமில் கடைசி நேரத்தில் கொலாப்ஸ் ஆயிரும், கொஞ்சம் குழப்புற மாதிரி ஆயிரும். அதனால் ஷெடியூலில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. 2ஆம் தேதி முதல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணால் டேட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். 1ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மெட்டீரியல் வந்து இன்னையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படின்றனால நீங்கள் இந்த 1 week ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ப்ரீவியஸாக கொடுத்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மந்த் இன்ட்டு தான் சேலரி போடுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி 1ஆம் தேதி தான் சேலரி கிரெடிட் ஆகும், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம பேட்ச் க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் சொல்லியிருந்தோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 1 weekல வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சிலபஸ் எல்லாத்தையுமே கரெக்டான கேப்பில் கவர் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 150 days அப்படின்றது குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். அதுக்குள்ளே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா இனிமேல் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் மட்டுமே ஏம் பண்ணால் மட்டும்தான் எல்லா சிலபஸுமே கவர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா above 185 questions மேலே கரெக்ட் ஆகணும் அப்படின்றதுனால. அதனால் பேட்சில் எந்த விதமான சேஞ்சும் பண்ண முடியாது. அந்த எக்ஸாம் ஷெடியூல்லாம் அதே டேட்டில் தான் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு 31ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று கூட நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே கூட நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ண முடியாமல் இருந்தது. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு நைட்டு 10-11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் இன்னைக்கு காலையில் தான் பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க. பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரியும்னாக்கா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்லேயே இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த மேக் பண்ண வீடியோ எல்லாமே எப்படி 1 லேயராக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.